எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் வந்து கடலைப்பருப்பை வச்சு எப்படி வந்து வாழைப்பூ வடையும் கீரை வடையும் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் ஒரே ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து 130 கிராம். அது வந்து அதை கழுவிட்டு தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து அது கூட போட்டு அதையும் சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா சுத்தம் பண்ணியே விற்கிது. இல்லைன்னா நான் எப்படி சுத்தம் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை மாதிரி செஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கீரை கட்டில் வந்து கொஞ்சமாக கீரை எடுத்து அதையும் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. சாப்பரில் போட்டு சாப் பண்ணி ஃபஸ்ட்டு தனியாக வாழைப்பூவை சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக கீரை மட்டும் எடுத்து அதையும் சாப்பரில் போட்டு அதையும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக வந்து எடுத்து அந்த நம்ம ரெண்டு தனியாக வந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கோம்ல அது கூட வந்து சேர்த்து வந்து ஒரு இதில் வந்து வாழைப்பூவை போட்டுக்கோங்க, ஒரு இதில் கீரையை போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து ரெண்டு இதுலேயும் வந்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு கையை வச்சு நல்லா தப்புன்னு தப்பி வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து இந்த வடையை எடுத்து அதுக்கப்புறம் போடுங்க. ஒரு வடையாக எடுத்து உருண்டையாக அப்படி ஊட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் வச்சு நல்லா தப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து போடுங்க. இது நாராட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. ஹேர் பேண்டு வாங்குறவங்க கூட ஹேர் பேண்டு வாங்கலாம். அது வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கொரியர் அனுப்பி வைங்க. நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பி வைக்கிறோம். வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து அனுப்புகிற மெசேஜை பார்த்து கொரியர் அனுப்பி வைக்கிறோம். இது மாதிரி சமைச்சு வந்து வடை சாப்பிடுங்க. நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த க்ரன்ச்சீஸில் வந்து இந்த மாதிரி புதுசாக இருக்கிறது, இந்த மாதிரி விதவிதமாக டிசைனாக இருக்கிறது வந்து 50 ரூபா. அது வந்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் அந்த கலரோட பேரை எழுதிடுங்க. எழுதிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. கொரியரில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஷிப்பிங் சார்ஜ் வந்து தனியாக வந்து இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கிற இந்த சாதாரண இந்த 2 கலர் இருக்கிறத வந்து அது வந்து 30 ரூபா. அது வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். நன்றி.